கருத்துக்களை செவி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற குறிப்பாக மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய CSR ஆக்டிவிட்டி, இந்த நிகழ்வில் அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற திரு இளங்கோவன் சார் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இதனுடைய MD திரு ஆஷர் சார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சேர்மன் MP அகமது அவர்களே, நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற ரீஜனல் ஹெட் யாசர் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களே, என்னுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸினுடைய அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் முதல் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற இந்த மலபார் நிறுவனம் என்பது குறிப்பாக என்னை அழைத்து நீங்கள் அதில் கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க. கலந்துக்கணும்னு சொல்வதை காட்டிலும் அது கலந்து கொள்வதை என்னுடைய கடமையாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் அது பொருத்தமாக இருக்கும். இங்கே நம்முடைய அகமது சார் இன்றைக்கி அவருடைய மொழியிலே இன்றைக்கி பேசி நமக்கான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கிறார். சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னா, நீங்களோட சம்பவானிக்கும் பின்துணைக்கும் நன்றி. நீங்களுடைய முத்ரா பாக்கியம் பொது வித்தியாலயங்கள் தாரித்ததென்றே பிரதீகமல்ல, அபிமானத்தென்றே முத்திரை என்று. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதை தொடர்ந்து நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் உங்களுடைய இந்த உதவி என்று வரும் பொழுது, குறிப்பாக இங்கே காணொளி காட்சி நம்மலாம் பார்த்தோம். ஹங்கர் ஃப்ரீ வேர்ல்டு, தெருவோரமாக இருக்கின்ற நம்முடைய மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டால் அவங்கள தேடி கொண்டு போய் அவங்களுக்கான உதவி செய்கிறீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ லெவலில் அந்த லேர்னிங் சென்டர்ஸ் கொண்டு போகிறீங்க. இன்றைக்கி எப்படி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போகிறாரோ, அந்த மாதிரியான பணியை இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க. குறிப்பாக இந்த எஜுகேஷன், எம்பவரிங் எஜுகேஷன் அண்ட் எம்பவரிங் விமன்ஹுட் என்கின்ற வகையில் மாணவர்களுக்கான, குறிப்பாக மாணவிகளுக்கான அந்த கல்வித்தரத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இளங்கோவன் சார் பேசும்பொழுது சொன்னார் இல்லையா, ஒரு பையன் படிக்கிறாருன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் ஒரு பெண் படிக்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அந்த சமுதாயமே நன்றாக இருக்கும் என்று சொன்னாங்க இல்லையா. இதைதான் தந்தை பெரியார் சொல்லும் பொழுது, ஒரு பெண் படிக்கிறாள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றமே ஏற்படும் என்று சொன்ன தந்தை பெரியாருடைய அந்த வாக்கை வைக்கம் இருக்கின்ற மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.